அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான ப்ராபபிள் பிளேயிங் 11 பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா ஸ்ரீலங்கால போய் 3 T20I and 3 ODI சீரிஸ் விளையாட போறதா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போது முதல் போட்டியானது நாளைக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பள்ளிக்கிளியில நடக்கிறதா இருக்கு. அதற்கான டீம் இந்தியாவோட ப்ராபபிள் 11 இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆஃப்டர் ரோஹித் அண்ட் விராட்டோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியா விளையாடக்கூடிய முதல் T20I நாளைக்கு தான். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கும் அந்த டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பிகாஸ் அவரு இந்தியாவை இதுக்கு முன்னாடி லீட் பண்ணியிருந்தாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த் இந்தியன் டீமை நாளைக்கு தான் லீட் பண்ண போறாரு அண்டர் கம்பீர் ஹெட் கோச்சிங். சோ ஒரு 60% ஆஃப் த 11 இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 40%க்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். சஞ்சு சாம்சனா ரிஷப் பண்டான்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை T20 வேர்ல்டு கப்ல எடுத்தாங்க. பட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவர் பெஞ்ச்டு எந்த மேட்சஸ்மே விளையாடல. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்டன் பார்த்தோம்னா எல்லா மேட்சஸும் விளையாண்டாரு. டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இதுதான் உண்மை. சரி, இப்ப இந்தியா vs ஸ்ரீலங்கா சீரிஸ்ல யாரு விளையாடுவாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஷப் பண்ட் விளையாடுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் வேர்ல்டு கப்லயும் அவரு நம்பர் 3 பிளேஸ்ல விளையாண்டாரு. சஞ்சு சாம்சனுக்கும் நம்பர் 3 பிளேஸ்ல விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவர்கிட்ட இருந்து வராதுதான் மோஸ்ட்லி அவரை 11ல டிராப் பண்றதுக்கு பெரிய காரணம். ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ங்கிறது ஒரு அட்வான்டேஜான விஷயமாவும் தெரியுது. சோ மோஸ்ட்லி ரிஷப் பண்ட் விளையாடுறதுக்கு தான் சான்சஸ் நிறைய. இது ரிலேட்டடான உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ரிங்கு ஆர் தூபே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூபே வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்தாரு. நிறைய மேட்சஸ்ல வாய்ப்புகளும் கிடைச்சது. பட் ஃபைனல்ல டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாலும் ஓவரால் டோர்னமெண்ட் கொஞ்சம் ஆவரேஜ் தான். தூபேயை ஸ்குவாட்ல பிக் பண்றதுக்கு காரணமே அப்பப்ப பவுலிங் போட்டுக்கிடுவாரு அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாருங்கிற ரீசன் தான் இருந்திருக்கும். பட் ஸ்பின்னரை டீம் இந்தியாவுல நிறைய பிளேயர்ஸ் நல்லாவே விளையாண்டிருவாங்க. ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் அப்படின்ட்டு. சோ சிவம் துபே கண்டிப்பா வேணுமாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இன்னொரு சைடு ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டர், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் பேட்டர். அதை விட பெரிய அட்வான்டேஜ் அவரு KKR பிளேயர். சோ கம்பீரும் KKRல இருந்து வந்ததுனால அந்த எட்ஜ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பர்சனலா எனக்கு ரிங்கு சிங் தான் நாளைக்கு 11ஸ்ல விளையாடுவாருங்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபாஸ்ட் பவுலிங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரெஃபரன்ஸ் ஹர்தீப் சிங் அண்ட் முகமது சிராஜ் ரெண்டு பேரா தான் இருந்தாங்க. சிராஜுக்கு இந்தியா vs ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல அவர் கால்ல பால் பட்டு இன்ஜுரி ஆக அவர் இந்த மேட்ச்ல விளையாடுவாராங்கிற ஒரு டவுட் வந்திருக்கு. ஹர்தீப் சிங்கை டிராப் பண்ண முடியாது, அவர் ஷியரா விளையாடுவாரு. ஹர்தீப் சிங் அண்ட் கலீல் அகமதை கூட்டு போறதுக்கும் சான்சஸ் கம்மி தான். சப்போஸ் சிராஜ் இந்த சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா முகேஷ் குமார் இல்லாட்டி ஆவேஸ் கான் ஸ்குவாட்ல வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நான் ஷுவரா கொடுக்குறேன். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரெஃபரன்ஸ் சிராஜ் அண்ட் ஹர்தீப் சிங்காக தான் இருக்கும். சோ ப்ராபபிள் 11 பார்த்துட்டீங்கன்னா ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், பிஸ்னாயி, ஹர்தீப் சிங் அண்ட் சிராஜ். இதுதான் டீம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் T20க்கான பிளேயிங் 11 இருக்கும். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.